So hey guys, how are you all? I hope you guys are stay going stay positive. So today topic நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைலண்டா இருந்துட்டே உங்க பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி பார்க்கலாம். So before starting the reading, so guys please do like channel subscribe, please give your support and as well as comment section பக்கத்துல hype அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த hype. So let's start the reading now. ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அ டார்க் சைடு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. டார்க் சைடு இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய விஷயத்தில் வந்து ஒரு சில டவுட் இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது ஒரு சில கேசஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் சீடாகவும் நீங்கள் வந்து இருக்கலாம். அதாவது ரொம்பவே வந்து ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பீங்க நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி. ஸோ இந்த மாதிரி லைக் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அந்த ஒரு ஈடுபாடாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நல்ல ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருந்திருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதலோட சந்தோஷமாக நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஆனால் இன்பிட்வீன் டயத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் சில பேருக்கு ஏதாவது தேர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா மேபி உங்களோட லைக் வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சர்க்கிளில் ஆப்போசிட் ஜெண்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்கள் பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் பழகக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. பொதுவாக எல்லாருக்கிட்டேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பேசுவாங்க. யார் வந்து பேசினாலும் ஒரு நல்லா வந்து பேசக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டராகவும் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றனால நிறைய அவங்களுக்கு வந்து லைக் அதர் ஆப்போசிட் ஜெண்டரோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு தட் லைக் ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரொம்ப அதிகமான ஒரு குரூப் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து இன்செக்யூரிட்டியாக நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். உங்கள் பர்சன் அடிக்கடி நைட் டைமில் வந்து வெளியில் போகிறது, நைட் டைமில் அந்த மாதிரி லைக் எப்படி சொல்றதுன்னா லைக் இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக வந்து நைட் டைம் வந்து வெளியில் போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு குட் சைடுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் உங்கள் பர்சன் வந்து லைக் எதுவும் உங்களை வந்து சீட் பண்ணுவாங்க இல்லை வேற யார் கூட வந்து சுற்றிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் கன்ஃபார்மாக நீங்கள் அவங்க மேலே ஒரு அலிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் வைக்கல. சின்ன சின்னதாக டவுட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது மேபி அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா லைக் இப்போ நீங்கள் வந்து மீட் பண்ண கூப்பிடும்போது கூட அவங்க அவ்வளோவா வந்து வரமாட்டாங்க. சில விஷயத்தில் வந்து ஹெசிடேட் பண்ணலாம், இல்லை நம்ம அப்புறமா வந்து மீட் பண்ணலாம், இப்போல்லாம் மீட் பண்ணணும் வேண்டாம், ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க உங்களை வந்து மீட் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்திருக்க அந்த பர்சன். ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் வந்து யாராவது கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கூப்பிடும்போது இவங்க அங்கெல்லாம் வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், பொதுவாக வெளியில் போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறையாவே வந்து கோவம் வந்திருக்கும். ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து டவுட்டும் வந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமோ, ஒரு வேற ஏதாவது ஒரு கேர்ளை இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ, இல்லை வேற ஏதாவது ஒரு பாயை இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ, ஸோ அதனால தான் இவங்க நம்மளை வந்து வெறுக்கிறாங்க போல, அதனால தான் இவங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க, நம்ம வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட வந்து நம்மளே வந்து பார்க்க வர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய அந்த ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி சில விஷயத்துல வந்து விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல, பர்டிகுலர் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ரொம்பவே வந்து எப்படின்னா லைக் ஒரு டஃப்பான ஒரு மூமெண்ட்டாக தான் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். சில நேரத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு டாக்ஸிக் லெவல் கூட வந்து கொண்டு போய் விட்டுருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்போட லெவல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து உங்களோட பர்சனாகவே வந்து இருந்திருப்பாங்க. அதாவது என்னன்னா லைக் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்கள் தான் என்னமோ நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் தான் வந்து போடுறீங்க, இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே வந்து இல்லை. அண்ட் என்ன ஒரு சில தப்பு நடந்தாலுமே உங்கள் பர்சன் வந்து என்ன அப்படின்னா லைக் உங்கள் தரப்புல இருந்தால் மிஸ்டேக், நீங்கள் தான் அவங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க, உங்க மேல
மேல தான் எல்லா மிஸ்டேக்ஸுமே அப்படின்ற மாரி உங்கள அந்த மாரியும் வந்து ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஒரு டாமினன்ட்டா அவங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, நெறைய அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு குட் மெமரீஸ் இருந்தாலும், அதுக்கும் மேல ஒரு சில டார்க்கான ஒரு சில மெமரீஸுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த டார்க் மெமரீஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறது, அந்த ரிலேஷன்ஷிப்ல கம்ப்ளீட்டா அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஸ்கேல்ல நீங்க வந்து கோ த்ரூ பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ அப்ப சில பேருக்கு வந்து லைக் அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லயே அந்த ஒரு ட்ராமா வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்ப இப்படி ஒரு நல்ல பெர்சனா இருந்தவங்க, இவங்க என்னடா சடனா இவங்க வந்து இவங்களோட கேரக்டரே வந்து மாறுது, இவங்களோட பிஹேவியரே வந்து மாறுது அப்படின்ற பட்சத்துல, ஆ ஸோ சில பேருக்கு வந்து லைக் அந்த லவ் லைஃப்லேருந்து வெளியில வரதுக்கும் சரி, இல்ல அந்த லவ் லைஃப்லேருந்து வேற ஒரு பெர்சன வந்து நம்ம தேடி போணும் அப்படின்னு நெனைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பயமா தான் அங்க வந்து தெரியும். ஏன்னா நான் திரும்பி போய் இந்த ட்ராமா அனுபவிக்க முடியாது இல்லையா? திருப்பி போய் இந்த மாரி ஒரு பெர்சன் யாரு வந்து போய் சிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரி லைக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ்மே உங்களுக்கு வந்து இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஓகே. லவ் ட்ராமா கண்டிப்பா இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது இல்லாம இருக்கிறது, அந்த நம்பிக்கை வந்து இல்லாம இருக்கிறது. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இப்போ இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் சில விஷயத்துல அந்த ஒரு சைலன்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்திருக்கும். 2 பேருமே வந்து சரியா பேசாம இருக்கிறது, இல்ல பேசினா கூட திருப்பி அந்த டவுட் தான் எப்பயுமே திருப்பி பிஹைண்ட் த பேக் அந்த மைண்டுக்குள்ள அந்த டவுட் தான் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். உண்மையா தான் இருக்காங்களா? இல்ல இவங்களோட லைஃப்ல வேற ஏதாவது ஒரு பெர்சன் இருக்காங்களா? அப்படின்ற மாரி ஒரு டவுட்டோட தான் நீங்க வந்து இருப்பீங்க. சில பேருக்கு அந்த டவுட்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ஸும் மேபி நடந்திருக்கலாம் சில பேருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரா ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப குளோஸ்டா இருக்கிறது, அந்த மாரி சில விஷயமே வந்து நடந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில உங்களுக்கு டெஃபினட்டா வந்து டவுட் வந்திருக்கும். இல்ல இந்த பெர்சனோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்க. அதுதான் அப்படின்ற மாரி ஸ்ட்ராங்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் சைலன்ட்டா அவங்க பெர்சன் எடுக்க போற அந்த ஆக்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது, இங்க என்னதான் அந்த ஒரு டாக்ஸிக்னஸ் இங்க நடந்திருந்தாலும் சரி, இல்ல தேர்ட் பெர்சனோட இன்வால்வ்மென்ட் வந்து லைக் இருக்கு, இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்க பெர்சனுக்கு தான் அந்த ஒரு குட் குவாலிட்டீஸும் இருக்கு, பேட் குவாலிட்டீஸும் இருக்கு. அவங்களோட பிஹேவியர்ல தான் நீங்க அந்த சேஞ்சஸ் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. மத்தபடி இவங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தாலுமே இவங்க வந்து லைக் இவங்களோட லைஃப்ல வந்து உங்கள தவிர்த்து வேற யாருமே வந்து கிடையாது. ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னா, மேபி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வேணா இருந்திருக்கலாமே தவிர்த்து, மத்தபடி ஒரு ரிலேஷன்ஷிப்போ, அவங்க கூட இவங்க வந்து ஒரு இன்டிமசி அதாவது பழகியிருக்காங்க. அவங்க கூட வந்து ஏதாவது ஒரு சில ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ இவங்க தரப்புல இருந்து இவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட தாட்டா வந்து இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேருமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கப்புள் தான் நீங்க 2 பேருமே. ஏன்னா 2 பேரோட சைட்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஸா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அதனால தான் நான் பிஃபோரே உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன். 2 பேரோட எனர்ஜிஸுமே நம்ம வந்து பார்க்கும்போது, லைக் அந்த ஒரு 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 சோல்மேட்டோட கனெக்ட்டாவோ, இல்ல உங்களுக்குரிய அந்த ஒரு பெட்டர் ஹால்ஃப் மாரி தான் நீங்க இந்த பெர்சன வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அம் அண்ட் உங்க 2 பேரோட தாட்டும் சரி, உங்க 2 பேரோட குவாலிட்டியும் சரி, 2மே ஒரே மாரி தான் இருக்கும். 2மே சேம் கைண்ட் ஆஃப் விஷயம் தான். இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, அம் அவங்களோட டார்க் சைட நீங்க வந்து பார்த்துட்டீங்க. பட் அவங்களோட டார்க் சைட், அவங்களோட அந்த பிஹேவியர், அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் அது நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த குவாலிட்டீஸ் உங்களுக்குள்ளேயுமே வந்து இருக்கலாம். ஏன்னா நெறைய விஷயத்துல உங்க 2 பேரோட வைபுமே வந்து பார்க்கும்போது ஒரு சேம் வைபா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்குமே கண்டிப்பா வந்து இருக்கும். மேபி நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அத நீங்க வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க இவங்க பிஹேவ் பண்ண மாரியே நீங்க பிஹேவ் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க இல்ல அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் அந்த கேரக்டர் உங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கலாம். பிகாஸ் இந்த எனர்ஜிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் கம்ப்ளீட்டா ஒரு மியூச்சுவல் எனர்ஜி மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன அந்த ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கோ, அதே மாரி சேம் பிஹேவியர் அந்த மாரி ஒரு சில விஷயம் உங்களுக்குமே வந்து இருக்கலாம். உங்களுக்கும் அந்த குட் அப்படின்ற அந்த ஒரு பிஹேவியர்ஸுமே இருக்கு. சில விஷயத்துல உங்களுக்குமே அந்த ஒரு பேட் பிஹேவியர்ஸுமே இருக்கு. ஸோ இந்த பெர்சன் நான் வந்து லைக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாரி தான். உங்களோட ஒரு பாதியான ஒரு ரிஃப்ளெக்ட் தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால கம்ப்ளீட்டா உங்க பெர்சன நீங்க வந்து பிளேம் பண்ண வேண்டாம். இங்க வந்து பார்க்கும்போது நீங்க யார்கிட்டயும் அந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்க பெர்சன் பிஹேவ் பண்ணா மாரி நீங்க யார்கிட்டயும் இதுவரைக்கும் பிஹேவ் பண்ணாதனால என்னவோ,
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளேயும் இந்த குவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அந்த மாரி தள்ளப்படுது அப்படின்னா, டெஃபினட்டா உங்களோட பெர்சன் எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ, அதே மாரி எக்ஸ்ட்ரீம் லெவல் பிஹேவியர் நீங்க இன்னொருத்தவங்க கிட்டயும் நீங்க வந்து பிஹேவ் பண்ணலாம். ஓகே. ஐ அம் சோ சாரி. இது உங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, அத நினைச்சு நீங்க ட்ரிகர் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த எனர்ஜி ரொம்ப மியூச்சுவலா இருக்கு அப்படின்றனால தான் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் தட் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஹிடன் எமோஷன்ஸா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஹிடன் பிஹேவியர்ஸா இருக்கட்டும், அதுதான் இங்க வந்து சொல்றேன். அந்த ஒரு ஷேடோ சைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சனோட தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆர் எல்ஸ் இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஆக்ஷன்ஸாவது நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ் இவங்க வந்து எடுக்கும்போது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டார்க் சைட் இந்த ரிலேஷன்ஷிப்ல எதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல எதெல்லாம் நீங்க வந்து லைக் இதுக்கு எனக்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும். இத்தன நாள் நான் இதுக்காக வந்து ஏங்கியிருந்தேன். இத்தன நாள் நான் இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட லைஃப்ல இவ்ளோ ஒரு ட்ராமா நடந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இவ்ளோ ஒரு ட்ராமா இந்த பெர்சன் எனக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, இவங்க தரப்புல இருந்து எனக்கு இதுக்கு ஒரு பதில் எனக்கு வேணும். இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த சில விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த டைம்ல இவங்க வந்து எதுவுமே பேசலனாலும் சரி, எப்ப பேசினாலும் அந்த டயத்துல வந்து உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு வந்து விழுந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க ஸ்ட்ராங்கா பிஹேவ் நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் ஏதோ ஒண்ணு இருக்கு. யாரோ ஒரு பெர்சன் இருக்காங்க. அதனால தான் இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து பிஹேவ் பண்றாங்க. நம்மள வெறுக்கிற அளவுக்கு பிஹேவ் பண்றாங்கன்னா, அப்ப கண்டிப்பா வேற ஏதாவது ஒண்ணு இருக்க தான் செய்யணும். வேற யாராவது இருப்பாங்க அப்படின்ற மாரி நீங்க வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து அவங்களோட லைஃப்ல வந்து இல்ல அப்படின்றது எல்லாமே சரி. அண்ட் வித் ப்ரூஃப்னாலும் அவங்க உங்ககிட்ட வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட சைலன்ட் மூவ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் அவங்க வந்து கொண்டு வரலாம். அண்ட் அதே மாரி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் எதுனாலுமே, அத உங்க பெர்சன் வந்து ரிவீல் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்கோ, உங்களோட மனச எந்த அளவுக்கு இந்த பெர்சன் வந்து பாதிச்சிருக்காங்க, உங்க மனச எந்த அளவுக்கு வந்து காயப்படுத்திருக்காங்களோ, அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து பதில் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களாவே அந்த விஷயத்துக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணி கண்டிப்பா வந்து பேசுவாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே உங்க பெர்சன் வந்து கன்சிடர் பண்ண தான் செய்றாங்க. உங்க பெர்சன் ரிலேஷன்ஷிப்ப. ஓகே. ஸோ வாட் ஆர் த திங் இங்க வந்து ஹிடனா மறைக்கப்பட்டிருக்கோ, அது எல்லாமே உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் இது எங்க போகுது, வென் கம்ஸ் டு ஃபியூச்சர் இது எங்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, தேர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ். இங்க கண்டிப்பா நெறைய ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரதான் செய்யும். நெறைய ஒரு சில முன்னேற்றம் இங்க வந்து வரதான் செய்யும். நீங்க இந்த பெர்சனுக்கு இன்னொரு சான்ஸ் குடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, தாராளமா நீங்க வந்து இவங்களுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் நீங்க வந்து குடுக்கலாம். பிகாஸ் இவங்களுக்கு நீங்க இன்னொரு சான்ஸ் நீங்க வந்து குடுத்தீங்க அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல லெவலுக்கு வந்து குரோ ஆகும். டெஃபினட்டா வந்து குரோ ஆகும். இந்த ட்ராமா இது வந்து இந்த கதைலாம் எப்டி எப்டி இருக்கு அப்டின்னா, லைக் இந்த எப்டி சொல்றது? லைக் இப்போ ஒரு எக்ஸ் ஸ்டோரி மாரி தான். ஓகேங்களா? இப்போ உங்களோட எக்ஸ் வந்து இவ திருப்பி வரும்போது உங்களுக்கு எப்டி ஃபீல் ஆகுதோ, அந்த மாரி ஒரு ஃபீல் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து குடுத்துருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு த சேம் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். அங்க அந்த விஷயம் வந்து லைக் ஒரு பாயிண்ட்ல பிரேக்கப் ஆகுது. அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு கேப் அண்ட் செப்பரேஷன் ஆகுது. அண்ட் ஸ்டில் அந்த ஒரு கோவம், அந்த ஒரு பசிலாவே இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கல அப்படின்ற எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸுமே இல்லாம 2 பேரும் பிரேக் ஆயிருக்கீங்க. 2 பேரும் செப்பரேட் ஆயிருக்கீங்க. இதுக்கிடையில நடுவுல சண்டை வேற. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ, அது எல்லாமே வந்து அன்ஃபோல்ட் ஆகதான் செய்யும். லிட்ரலி ஒரு எக்ஸ் மாரி தான் இந்த 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 ஸ்டோரி நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ் மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. பட் ஆனா கண்டிப்பா இவங்க உங்களோட எக்ஸ் கிடையாது. இந்த பெர்சன் வந்து லைக் கரண்ட்டா அவங்க கூட வந்து இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். ஈவன் தோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரேக் இருந்தாலும் சரி, இல்ல இதனால ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வேணும் அப்படின்ற மாரி தான் அவங்க திருப்பி வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க ஒரு சில சான்ஸ் நீங்க குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது அது கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யூ. பட் இவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு தான் வந்து மூவ் ஆகும். பிகாஸ் இது ஒரு டிவைன் ஃபெமினின் அண்ட் டிவைன் மாஸ்குலினோட எனர்ஜிஸ் மாதிரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஆம், ஸோ அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் ஃபர்ஸ்ட்டே அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சோல்மேட் எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு.
அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு டார்க் சைடை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த போத் குட் சைடாக இருக்கட்டும் பேட் சைடாக இருக்கட்டும் ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது தான் இங்கே அந்த விஷயமே இங்கே அதில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை என்னால் இந்த ட்ராமா வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா தென் இட்ஸ் கம்ப்ளீட்லி அது உங்களோட சாய்ஸ், அது உங்களோட டெசிஷன். அது பிகாஸ் இட் இஸ் யுவர் லைஃப். நீங்கள் உங்களோட லைஃப்க்காக நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். அப்போ எனக்கு இந்த பர்சன் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். செகண்ட் திங், இல்லை இந்த பர்சன் வந்து நான் ரீகன்சிடர் பண்ணுறேன், அவங்க திருப்பி வரும்போது என்கிட்ட வந்து ஒரு நல்லபடியாக பழகுனா போதும், அவங்க எனக்கு நேர்மையாக இருந்தால் போதும், அவங்க இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குரிய அவங்க அந்த ஒரு எஃபர்ட் அவங்க வந்து போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இவங்களுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் லுக்ஸ் லைக் அன் அதர் ஹாஃப். இந்த பர்சன் ஒரு அதர் ஹாஃப் மாதிரி தான் இங்கே வந்து இருக்காங்க. அந்த ஒரு டிவைன் மேஸ்டன், ஒரு டிவைன் ஃபேவரோட எனர்ஜிஸ் தான் இங்கே நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see here. So and as well as we can see one more messages as well. உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ்மே நம்ம இதில் வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ how are you baby அப்படின்ற மெசேஜஸ் வந்திருக்கு. அண்ட் as well as I'm waiting. ஓகேங்களா. ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் ஆர் ஹியர். ஓகேங்களா, சில விஷயத்தில் do we இந்த பர்சன் அவங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. So it is again the confirmation. நம்ம டரோல பார்த்த மாதிரி the same kind of a confirmation. So these are things I can see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சர்ச் இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங், இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கரியர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ட்ராப்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஈவல் ஐஸ்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய ரிமூவல்ஸா இருக்கட்டும். ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண தான் செய்றோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்குரிய டீடைல்ஸுமே நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவல் ஆர் வாட் ஆர் த ப்ராப்ளம். ஓகேங்களா, when it comes to the relationship or else career, when it comes to the money matter, money wise நல்ல ஒரு growth வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா நீங்க அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க என்கிட்ட வந்து எதிர என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மெசேஜ் பண்ணுங்க அதெல்லாம். And for any kind of energy crystals நீங்க வந்து purchase பண்ண நினைச்சாலுமே you can definitely reach out either on my WhatsApp also on my Instagram. And next thing guys, இது போல என்ன மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். you can go and check with that. And நான் சொன்ன மாதிரி லைக் when it comes to the comment section பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்பை நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. இது போல நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். And please give your support because each and every support is very, very important. And see you guys next time. Until you all take care. Bye.